அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. இந்த பதிவில் எழுதிய ஏடும் எழுதா ஏடும் எனும் தலைப்பில் வேலூர் ஐயா எனும் அருட்திரு யோகானந்த சாமிகள் அருளிய விளக்கத்தை அறிவோம். தலைப்பு: எழுதிய ஏடும் எழுதா ஏடும். முதலில் எழுதிய ஏடு என்பது குறித்து. எழுதிய ஏடே, ஆதிபகவன் முதற்றே உலகில் தோன்றிய ஜீவனின் மனதில் தோன்றிய ஆசையே நினைவாய், அதுவே எண்ணமாகி செயலாகி, அதன் பயனே எழுத்து எனும் விதியாகி, அனுபவிக்கும் இன்ப துன்பமே வாழ்வாகி, வினைப்பயன் முடிந்தபின் நில்லாது போம். அதுவே பிறப்பு, பசி, பிணி, மூப்பு, மரணம். இப்பிறப்பில் செய்த வினைப்பயன் மறுபிறப்பாகி தோன்றி மறையும் ஜீவ மாயபோக வாழ்வே விதி வாழ்வு. அடுத்து எழுதா ஏடு என்பது குறித்து. நால்வகை ஒழுக்க நான்மறையால் பெற்ற இரக்கமே உயிராகப் பெற்ற சுத்த மௌனப் பெருவெளியில் தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி ஓதாது உணர்த்திய எழுதா மாமறையே. எழுதா மாமறையே எழுதா ஏடு எனும் சுத்த ஆன்மவெளியில் எழுதிய அருள் ஒளியே. எழுதா ஏட்டில் எழுதிய எழுதா மாமறை எனும் தமிழ். அவ் ஒளி ஒளியே, தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. தனிப்பெரும் கருணை வழங்கிய செஞ்சுடற்பூவை பெற்றவரே, மரணமிலா பேரின்ப பெருவாழ்வு வாழவல்லார். ஆதி மாயையும் அனாதி அருளும் என்ன என்று அறிக. விளக்கம் முற்றிற்று. இருப்பினும் ஒரு சில வார்த்தைகள். விளக்கத்தில் வரும் எழுதிய ஏடு எழுதா ஏடு என்பது குறித்து புரிதல் சற்று சிரமம்தான். இருப்பினும் ஊன்றி கேட்டு சிந்தித்து பொருள் அறிய முற்படவும். அதாவது எழுதிய ஏடு என்பது ஜீவ மாயபோக விதிவாழ்வு என்று அறிதல் வேண்டும்.
எழுதா ஏடு என்பது மாயையெல்லாம் கடந்த சுத்த ஆன்மவெளியெனும் மாயையெல்லாம் கடந்த சுத்த ஆன்மவெளி என்றும் அறிதல் வேண்டும். எழுதா ஏட்டில் எழுதாமறையே ஊன்றிய மாமறை எனும் தமிழ் என்றும் அறிதல் வேண்டும். இப்பதிவு இத்துடன் முற்று பெறுகின்றது. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி.